வெல்கம் டு ருச்சி சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை மொத பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அடிக்கிற வெயிலில் நல்லா சில்லுன்னு நல்லா கூலிங்காக எதடா சாப்பிட்லாம் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச குல்ஃபினாலே நாக்கில் நம்மளுக்கு எச்சி ஊறும். குல்ஃபியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குல்ஃபி செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால், ஆவின் பால்லையே இந்த ப்ரீமியம் பால்னு ஒன்று இருக்கும், ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு. அது நல்லா திக்காக இருக்கும். பால் வந்து நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். தண்ணி ஊற்றாமல் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக வரும். ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றாமல் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் நல்லா காஞ்சி 1/2 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் சுண்ட காய்ச்சணும். பால் நல்லா பொங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம குல்ஃபி செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் முந்திரியும் போட்டுக்கலாம், பாதாமும் போட்டுக்கலாம், ரெண்டுமே போட்டுக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் முந்திரி போட்டிருக்கேன். முந்திரி தான் குல்ஃபிக்கு செம டேஸ்ட். கொஞ்சம் அதை அரைக்கிறதுக்கு, முந்திரியை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இது மாதிரி அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் குறன்னு லைட்டாக, ரொம்ப நைஸாக வேணால், லைட்டாக குறன்னு அடிச்சுக்கோங்க. அப்போ நம்ம சாப்பிட்றப்ப அந்த முந்திரி லைட்டாக வாயில் தென்படும். சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பால் பொங்கி வரட்டும். இதில் என்னென்னா, பால் இப்படி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு, நல்லா பொங்கிட்டு பால் அடங்கினதுக்கப்புறமேட்டுக்கு பாலை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா பாலில் சிம்மில் வச்சோன்னா அந்த ஆடை கட்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஆடை கட்டி வரப்போ நீங்கள் பால் இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெசிப்பியில் முக்கியமான விஷயம், நம்ம பாலை கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்துக்கு அடியில் கொஞ்சம் பிடிக்கும், கிண்டிக்கிட்டே இருங்க. பாலோட அந்த இது கூட கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும். ஏன்னா பாலில் நம்ம தண்ணியே சேர்க்கலை, அதனால் பிடிக்கும். அதனால் இந்த இது எப்படி அல்வாவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போமோ அது மாதிரி இந்த பாலுக்கும் நம்ம இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கிறதுல தான் அந்த ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக வரும். குல்ஃபி வந்து சூப்பராக வரும். அந்த ஏடெல்லாம் அதுக்குள்ளே எடுத்து விடுங்க, இல்லாட்டி காஞ்சி அது வேஸ்ட்டாக போயிடும். அந்த ஓரத்துலலாம் ஏடெல்லாம் அப்படி ஓரத்துலலாம் வரும், அதெல்லாம் எடுத்து பாலுக்குள்ளே விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இது மாதிரி மறுபடியும் வருது பாருங்கள். இது மாதிரி நம்ம பால் சுண்டுற வரைக்கும் இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். பால் ஏடு இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நம்ம இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த ஏடு வர வர நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போது நம்ம 1 லிட்டர் பால் எடுத்தோன்னா அந்த பால் வந்து சுண்ட காய்ச்சி பால் வந்து 1/2 லிட்டர் பாலாக ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் சுண்ட காய்ச்சிடணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க முந்திரியை அதில் ஆட் பண்ணி, சர்க்கரை, பால் இதெல்லாம் சேர்த்து அடித்து வச்சுருக்கோம். அதை அந்த பாலில் ஃபைனலாக நீங்கள் இறக்க போகிறப்ப சேர்த்தா போதும். முந்திரியை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேணாம். லைட்டாக அந்த முந்திரி கரைஞ்சால் போதும். அப்போ தான் டேஸ்ட் வரும் உங்களுக்கு. கொதிக்கலாம் விட வேணாம். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அந்த முந்திரி வந்து கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா கட்டி இது இல்லாமல் நல்லா அப்படி நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி மெத்தடு. நம்ம ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நினப்போம். இந்த அளவுக்கு அந்த முந்திரி போட்டதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும். இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காகும். நம்ம அது மேலே டெக்கரேஷனுக்கு பாதாம் பருப்பு. ஆனால் இந்த பாதாம் பருப்பு சும்மா நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக போடுறமே ஒழிய அந்த முந்திரியே போதும் நம்மளுக்கு. இருந்தாலும் பாதாம் வந்து நம்ம ஒரு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாதாம் வந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு பிரைட்டாக இருக்கும். பாதாமில் உங்களுக்கு இந்த தடவை டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் சொல்கிறேன். பாதாம் வந்து ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, பாதாமை தண்ணியில் ஊற வச்சு ஃபேஸில் பாலோடு சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் நல்ல ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். பாதாமோட ஆயில் இருக்குது பாருங்கள், அதை நைட்டு நல்லா முகத்தில் தடவிட்டு அந்த ஆயிலில் வந்து டெய்லி நைட்டு தடவிட்டு படுத்திங்கன்னா ஸ்கின் எப்பயுமே நல்ல ஷைனிங்காக க்ளோவாக, அது அந்த ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாலை வந்து இந்த டம்ளரில் பாருங்கள், நம்ம பால் வந்து ஹீட்டாக இருக்கிறப்ப லைட்டாக கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். ஆறுறப்ப திக்காயிரும், நல்ல திக்காக இந்த அளவுக்கு ஆயிரும்.
டம்ளரில் இது மாதிரி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி பாலில் வந்து கால்சியம் சத்து நிறையா இருக்குது. பாதாமில் வந்து விட்டமின் இ சத்து இருக்குது. நீங்கள் பாதாம் ஆயிலை கூட நீங்கள் தலையில் நல்லா வாரத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை பாதாம் ஆயிலை ஹேரில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டிப்ஸ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற இந்த பியூட்டிஷியன் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுதா, உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை நம்ம இப்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைங்க. 4 ஹவர்ஸ் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிரும். கெட்டி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் ஸ்டிக்கு வைங்க. நீங்கள் பால் வைக்கிறப்பயே வச்சிங்கன்னா ஸ்டிக்கு வந்து ஆடும். பாருங்கள், இப்போ 4 ஹவர்ஸ் வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டிக்கு வைக்கிறேன். இது மாதிரி ஸ்டிக் வச்சிங்கன்னா ஸ்டிக்கை நல்லா பிடிச்சிக்கும். குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் ஆகும் குல்ஃபி ரெடியாக. குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம், 9 மணி நேரம். அது இப்போ லேட்டஸ்ட்டு ஃப்ரிட்ஜிலலாம் 8 மணி நேரம் டெஃபினட்டாக. கொஞ்சம் ஓல்டு ஃப்ரிட்ஜாக இருந்தால் 12 மணி நேரம் கூட ஆகும். ஒரு நாள் நைட் ஆகும் ஃபுல்லாக. அவ்வளோதான். சூப்பராக குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி மெத்தடு குழந்தைங்களுக்கு. அதுவும் இந்த லீவில், இந்த அடிக்கிற வெயிலில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குல்ஃபியை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே இது மாதிரி வாட்டரில் வைங்க. அப்போ தான் கொஞ்சம் நம்ம எடுக்கிறப்ப இப்படி அழகாக வரும். பாதாமில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லது பாதாம். குழந்தைங்களுக்கு டெய்லி நைட்டு தண்ணியில் ஊற போட்டு 4 பாதாம் பருப்பு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ப்ரில்லியண்ட்டாக சூப்பராக வளருவாங்க, நல்லா படிப்பாங்க. பாதாம் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த பால்லையுமே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். டெய்லி நீங்கள் வந்து பால் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஷைனிங்காக எப்பயுமே ஃபேஸ் வந்து உங்களுக்கு அந்த இளமை தோற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த கிளின்சரிங் மில்க் அப்படின்னு விற்பாங்க, அதை தான் எல்லோரும் போடுவாங்க. நான் பியூட்டிஷியன் தான், ஆனால் இயற்கையில் உள்ளதை நம்ம போடுறது நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிளின்சரிங் மில்க்லலாம் வந்து கெமிக்கல் கலந்துருப்பாங்க இல்லையா? அந்த கெமிக்கலில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு போட போட நம்மளுக்கு பின்னாடி ஸ்கின் ஸ்பாயில் ஆகும். ஆனால் நீங்கள் டெய்லி பால் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போங்க. வீட்டில் இருக்க லேடிஸும் பண்ணி பாருங்கள். எப்பயுமே நம்ம இளமையாக சூப்பராக இருப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.